எஸ் பாண்டிய ஸ்டோர்ட்டோட எபிசோட் மயிலு வந்து ரொம்ப பதட்டமா இருக்காங்க. அப்பா ஆதார் கார்டை நீங்க அவர்கிட்ட கொடுத்துட்டீங்களா? ஆமா மாப்பிள்ளை கிட்ட கொடுத்துட்டேன்றாங்க. என்னப்பா காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க நீங்கன்றாங்க. ஆதார் கார்டில் வந்து என்னுடைய வயசு வந்து அதிகமா இருக்குன்னு தெரிஞ்சா தேவையில்லாத பிரச்சனை வரும். ஐயோ நான் அதை யோசிக்காத போயிட்டேன்றாங்க. யோசிக்காது ஏன்பா கொடுத்துட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு கத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க பாருடி நீ டென்ஷன் ஆகாது. ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுக்கு போல வாங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு போய் பார்க்கலான்ட்டு மயிலோடைய அப்பா அம்மா எல்லாருமே கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு இருப்பாங்க. ஒரு மாதிரி பதட்டத்தோடயே அவங்க கிளம்பி போயிட்டுருப்பாங்க. உடனே அந்த ஆட்டோவில் வந்து எனக்கு பயமாக இருக்குமா என்னுடைய வயசு அதிகம்னு சொல்லிட்டு ஆட்டோ அதாவது வீட்டில் தெரிஞ்சிருக்குமா அப்படின்ட்டுலாம் ஆட்டோலேயே வந்து பேசிட்டு போவாங்க. ஆட்டோக்காரர் இருந்துட்டு என்னம்மா ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்றாங்க. இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆட்டோக்கார் வந்து அவர் தெரிஞ்சதா இருந்தால் நம்ம பேசுறதெல்லாம் அவர் கேட்டுட்டு போகிறோமோ அப்படின்னு பயந்து போகிறாங்க. மயில நீ ஏன் இப்படி பயந்துட்டே இருக்க நீ எதுவும் பேசாத கொஞ்சம் வாய மூடிட்டு தான் இரு எந்த பிரச்சனையும் வந்திருக்காதுன்றாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு மயில் ஒரு மாதிரி ஃபீலிங்லேயே இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வீட்டில் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆதார் கார்டை பார்த்து எல்லாருமே சிரிச்சுட்டு இருக்காங்க. பாரு இதில் மீன் எப்படி இருக்கு அப்படி இருக்கான்னு சொல்லி எல்லாம் கலாய்ச்சிட்டு பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா மயில் இவங்களாம் கிளம்பி வராங்க. வந்ததுமே வந்து வாங்க வாங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு உட்காரிச்சு அவங்களுக்கு தண்ணியெல்லாம் கொடுக்குறாங்க கோமதி. அதுக்கப்புறமா வந்து என்ன விஷயம் இல்லை ஆதார் கார்டு கொடுத்தாங்க மாப்பிள்ளைகிட்ட கொடுத்தோம் அப்படின்ட்டாங்க. சரவணா இன்னும் கடையிலேருந்து வரலாம் வேலையாக இருக்கேன் அப்படின்ட்டாங்க. சரி சரி அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அது விஷயமா தான் பேசிட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்ட்டாங்க. ஆதார் கார்டு விஷயமா பேசிட்டு போகிறதுக்காக வந்தீங்க அப்படின்வாங்க. இல்லை ஆதார் கார்டு மயில் கேட்டால சரி கொடுத்தோம் மாப்பிள்ள அதான் கொடுத்தாரா இல்லையா சார் அப்படியே உங்கள் எல்லாரையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேனுவாங்க. இல்லை எனக்கு கொடுக்கல இருந்து சாப்பிட்டு போங்க இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் வரேன்னு சொல்கிறாங்க. வெளியே வந்துட்டு மயில் கிட்ட இங்கே பார் மாப்பிள்ள வந்து உஷாராக அந்த ஆதார் கார்டை வாங்கி வச்சுட்டு என்கிட்ட கொடுத்துட்டு நான் பத்திரமா வச்சுக்கிறேன்ட்டாங்க. சரி ஓகேம்மா அப்படின்ட்டாங்க. ஆதார் கார்டுக்கெல்லாமா இவங்க வருவாங்க ஏன் இந்த ஆதார் கார்டு இவங்க இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகுறாங்கன்ட்டு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இங்கே பாரு அவங்க எதுக்காகவும் வந்தாங்க விட மீனா இல்லை சம்திங்கிறாங்க ஏதோ ஒன்று இருக்குது ஆனால் என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜி காலேஜ் போயிட்டு வரவும் அவங்களுடைய அண்ணா அங்கே நின்றுட்டு இருப்பாங்க. கதை பார்த்துட்டு ராஜி கூடயே வருவாங்க. எதுக்காக இப்போ என் கூட வந்துட்டு இருக்க எனக்கு வர பயமாக இருக்கா என்ன நான் வருவேன் நீ கிளம்ப அப்படின்றாங்க. இங்கே பாரு பேசாது வரையா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா ராஜி அவங்க அண்ணனை பார்த்துட்டு வேணும்னே அவங்க அண்ணனை வெறுப்பேற்றின வரதுக்காக சின்ன ஸ்டோரியெல்லாம் சொல்லி சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு வருவாங்க. குமாருக்கு ரொம்பவே கோவம் வந்துட்டு அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. சரி இப்போ வா நான் கிளம்புறேன்றாங்க. இங்கே பாரு என் அண்ணன் இருக்கிறதுனால தான் உங்கள்கிட்ட அப்படியெல்லாம் பேசணுன்றாங்க. உன் அண்ணன் இருக்கிறதுனால தான் நானும் கூட வந்தேன் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு கதிர் சொல்லிட்டு போயிடுறாங்க. சரியான கல்லஞ்சிக்காரனாக இருக்காய்மா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சாமா கிட்ட சிரிச்சுட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா மயில் வந்து ஒரு பதட்டத்திலே இருக்காங்க. எப்படியாச்சும் மாமா வந்ததுமே வந்து இன்னைக்கு அந்த ஆதார் கார்டை வாங்கிடணும் எப்போ வருவாருன்னு ஒன்றுமே புரியல அப்படின்ட்டு ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்காங்க. அந்த ஆதார் கார்டை வாங்கி சீக்கிரமாக அம்மா கிட்ட கொடுத்துடணும். அது மட்டும் மாமா பார்த்துருந்தாரு அவ்வளோதான். மாமா பார்த்துருக்க கூடாது பார்த்துட்டு அவ்வளோதான் பிரச்சனை ஆகிடும்ட்டு பயத்திலே இருக்காங்க தங்கமயில். அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.